ஹலோ மக்களே, நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக நேரடியாக ஒட்டுமொத்தமாக மோடி அவர்களை சந்திப்பதற்கு சேலத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு புறப்பட்டார். அதிமுக பாஜக கூட்டணி இணைந்ததை தொடர்ந்து முதல் முறையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடி அவர்களை சந்திப்பதற்கு சென்றிருந்தார். ஆனால் அங்கு நடந்ததோ வேறு. ஏனென்றால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு முதலில் அழைப்பிதழ் கொடுக்க முடியாது என்று மோடி தரப்பிலிருந்து தகவல்களும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் பன்னீர்செல்வம் அவர்களை பற்றியான தகவல்களை தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் தேர்தல் ஆணையத்திடம் புதிய கட்சி ஒன்றை அங்கீகரித்து அது செயல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை ஓபிஎஸ் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி ஏன் ஓபிஎஸ்ஐ மன்னிக்க கூடாது, அதிமுகவில் அவர் இணைவது அதிமுகவிற்கும் பாஜக கூட்டணிக்கும் தானே வெற்றி என்ற ஒரு தகவலை மோடி அவர்கள் கூடி இருப்பதாகவும், ஆனால் இதை ஏற்க மறுத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை பற்றி நாம் பேச வேண்டாம், அவருக்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்பதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டமிட்டு தெரிவித்து விட்டார். கடைசியாக மோடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் 5 நிமிடங்கள் இதை பற்றி கூறியிருந்த நிலையில் அதை புறக்கணித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நிச்சயம் அதிமுக தோல்வியடைந்தால் உங்களது பதவி நிச்சயமாக இருக்காது. அதே சமயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓபிஎஸ் அவர்கள் வேறு கட்சியில் ஆதரவுகளை கொடுத்து அவருக்கு பின்னால் தொண்டர்கள் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவியில் சிக்கல் ஏற்படும். அந்த இடத்தில் செங்கோட்டையனோ அல்லது வேலுமணியோ பொறுப்பேற்பார்கள் என்ற தகவலை நம்மால் உறுதியாக கூற முடியும். சேப்பாக்கத்தில் உதயநிதி அவர்கள் கிட்டத்தட்ட முதல் முறையாக எப்படி வெற்றியடைந்தார்? பணம்தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சூரியன் சின்னம்தான் என்பதற்கேற்ப நம்மால் கூற முடியும். ஆனால் அதே முறைதான் ராமநாதபுரம் தொகுதியில் மக்களவை தேர்தலில் சுயேட்சையாக ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட்டார். புதிய சின்னம், ஆனால் இரட்டை இலை சின்னத்துடனும் பணத்தை வைத்தும் அதிமுக போட்டியிட்டது. ஆனால் அங்கு ஏன் பணம் வெற்றியடையவில்லை என்று கேட்டால், அந்த இடத்தில் மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டோ அல்லது பணத்தை வாங்காமலோ ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவுகள் கொடுத்ததற்கு காரணம் அவர் மீது இருந்த நம்பிக்கைதான் என்பதற்கேற்ப ஓபிஎஸ்ஸின் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. இங்கு சின்னமோ அல்லது பணமோ முக்கியம் கிடையாது, வேட்பாளர் தான் முக்கியம். அதே சமயத்தில் தான் அந்த வேட்பாளருக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை பார்த்துதான் மக்கள் ஓட்டு போட ஆரம்பித்து விட்டார்கள். நிச்சயமாக மக்களவை தேர்தலில் அதிமுக தோல்வி அடைந்திருக்கலாம், திமுக வெற்றி அடைந்திருக்கலாம். ஆனால் சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஒன்றும் இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக சரியான பாதையில் செல்லவில்லை என்றால் மோடி அவர்கள் கூறுவதுபடி எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமை மாற்றப்பட்டு அந்த இடத்தில் பாஜகவினர்கள் பேச்சை கேட்கக்கூடிய ஒரு நபரை முன்வைப்பார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். ஓபிஎஸ் அதிமுகவில் இணைவதை பற்றி மோடி அவர்கள் தெரிவித்ததற்கு எடப்பாடி மறுப்பு தெரிவித்தது சரியா? அதிமுக வெற்றி அடையுமா அல்லது மிகப்பெரிய தோல்வியை தழுவுமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.